தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். இந்த 2020 வருஷம் உங்களுக்கு ஒரு சூப்பரான வருஷமாக அமையறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஃபேஸ்புக் நிறுவனம் வாங்கினதுலேருந்து அப்டேட் மேலே அப்டேட்டாக கொடுத்து கூச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் 2020 வாட்ஸ்அப்பில் வரப்போகிற அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா என்னோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வீடியோவுல போலாம். வாட்ஸ்அப்ல வரப்போற முதல் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, டார்க் மோட். இந்த டார்க் மோட் அப்படின்ற விஷயத்தை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வர ரீசன்ட் மொபைல்ஸ்ல எல்லாமே இந்த டார்க் மோட் வந்து இருக்கு. இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கண்ணை பாதிக்காம இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நம்ம மொபைல் பேட்டரியை பாதிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த டார்க் மோட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ வாட்ஸ்அப்ல இந்த டார்க் மோட் வந்து வரப்போகுது. இது வந்துருச்சு அப்படின்னா, இந்த டார்க் மோட நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்க வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். அதுல இருக்க டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கண்ணும் பாதிக்கப்படாது. அதே சமயத்தில் உங்க பேட்டரி கன்சியூம் ஆகிறதும் வந்து குறையும். வாட்ஸ்அப்ல வரப்போற ரெண்டாவது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் அன்லாக். இப்போ ரீசெண்டாக 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் வந்து வாட்ஸ்அப்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபேஸ் அன்லாக்கும் வரப்போகுது அப்படின்ட்டு வாட்ஸ்அப் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதில் இருக்க ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, ஃபேஸ் அன்லாக் இருக்க மொபைலுக்கு மட்டும்தான் இந்த ஃபியூச்சர் வந்து வருமா, இல்லை எல்லா மொபைலுக்கும் வருமா அப்படின்றது தான் ஒரு சந்தேகமான விஷயம். அடுத்து நான் சொல்ல போகிற அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரியான ஒரு அப்டேட் தான். வாட்ஸ்அப்பில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த மெசேஜை அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ வரப்போகிற அப்டேட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்ப போகிற அந்த மெசேஜை இவ்வளோ நேரத்தில் டெலீட் ஆகணும் அப்படின்ட்டு ஆட்டோ டைமிங் செட் பண்ணி நீங்கள் வந்து அந்த மெசேஜை வந்து அனுப்பிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அவருக்கு ரிசீவ் ஆனதுலேருந்து நீங்கள் செட் பண்ண அந்த டைமுக்குள்ளே அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆகிடும். இது வந்து லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டாக இருக்கும். அடுத்து நான் சொல்ல போகிற அப்டேட் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். வாட்ஸ்அப் வந்து இனிமேல் விண்டோஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆண்ட்ராய்ட் 2.1க்கு கீழே இருக்க டிவைஸில் எல்லாமே வந்து ஒர்க் ஆகாது. அதே போலவே iOSலையும் 7, 8லாம் வச்சிருக்கவங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து வந்திருக்க முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஒரே மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மல்டி ஃபோன்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் இதுக்கு மேலே வரப்போகிற அப்டேட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை நிறைய மொபைல்ஸில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வரப்போற முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் உங்களோட லாஸ்ட் சீன் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் இனிமேல் வரப்போற அப்டேட்ல உங்களோட லாஸ்ட் சீன் யாருக்கெல்லாம் தெரியணும், அதாவது குறிப்பிட்ட கான்டாக்ட்ஸ் எந்தெந்த கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும் உங்களோட லாஸ்ட் சீன் தெரியணுமோ அவங்கள மட்டும் நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க எப்போ ஆன்லைன்ல இருக்கீங்க, எப்போ ஆஃப்லைன் போனீங்க அப்படின்ற எல்லா விஷயமுமே தெரியும். அடுத்து வாட்ஸ்அப்ல வரப்போற ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப்புக்கு வந்த போட்டோஸ், வீடியோஸ், மெசேஜ் இது எல்லாமே நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதை வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2020 வரப்போற இந்த வாட்ஸ்அப் அப்டேட்ல நீங்க எந்த அப்டேட்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் மூலமா எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோவில் நிறைய நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கும். என்னோட சொந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் நாய்ஸ் அண்ட் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய். முடிச்சிட்டேன்.